வெல்கம் டு 360 தமிழ். இப்ப சேவ் த டைகர்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான காமெடி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெளிவா புரியும். இது வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு லேடி ரன் பண்ணாங்க பாத்தீங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் சைக்கோ தெரபிஸ்டா இருப்பாங்க. விக்ரமோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க கிட்ட தெரப்பிக்காக நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி விக்ரம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. டாக்டர் லேடியும் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. முதல்ல ஏமா தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா அடிக்கடி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஓ அம்மா கூட தான் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தியும் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல வச்சு ரெண்டு பேருமே பயங்கரமா ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் லேடி தான் இவங்க ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. உங்க ரெண்டு பேரை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், அப்பதான் என்னால ஏதாவது சொல்ல முடியும். உங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க இந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஃபார்ம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ராகுலை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துறாரு. அந்த ஆட் எடுக்கிறதுக்காக ஒரு டைரக்டர் தான் வந்திருக்காரு. ஒரு கேரக்டருக்கு மட்டும் இன்னும் ஆளு செட் ஆகல, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ரவியா இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பிரதர், பாடியை சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு நடந்து வரும்போது தான் அங்க இருக்க கேமராவை பாக்குறாரு. இத பார்த்து தலை வரலாம் அப்படின்ற மாதிரி தலைலாம் வாரிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் டைரக்டர் கவனிக்கிறாருல, யார் இவன் அந்த கேரக்டருக்கு சூப்பரா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ தான் அந்த கேரக்டர் நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயும் சொல்றாரு. இப்ப அவங்க ஆட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் வராரு, எந்த ஜட்டியை போடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஜட்டியா பார்த்துட்டு இருக்காரு. எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாமி கெட்டப்ல வராரு. இது உனக்கு நல்லா இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி அம்ப விடுறாரு. அந்த ஜட்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவனும் பயங்கரமா சந்தோஷப்படுறான். அதே மாதிரி இவர் கூட இருக்க லேடிஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆக்டர் கூட போய் ஆடுறாங்க. அதே சமயம் இங்க இருக்க ரவியும் ஆடுறாரு. டிக்கின்ற ஒரு ஜட்டிக்காக தான் இவங்க ஆட கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஆடு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்டரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுல ரவி நடிக்கலாம் செஞ்சுட்டார்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸும் ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ரவி சொல்றாரு. ரவியோட பொண்ணு பேரு டிம்பிள் அப்படின்றது. அவங்க ஸ்கூல்ல ஏதோ மீட்டிங் போல, அதுக்காக ரவி வந்திருக்காரு. வந்தவரும் போன்ல சத்தமா பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க நபர் இருக்கார்ல, வேலை பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் இங்கிலீஷ்ல சொன்னதுனால இவருக்கு சரியா புரிய மாட்டேங்குது. பக்கத்துல இருக்க பொண்ணு தான் புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் கொஞ்ச நேரம் பொறுமையா பேசுறாரு. ஆனா போக போக ஆர்வத்துல கொஞ்சம் சத்தமா திரும்பி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்டு அந்த நபர் திரும்பி பிரச்சனை பண்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் மாதிரிலாம் ஏற்படுது. மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பாவால இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிருது. அதனால இந்த பொண்ணு இருக்கால, என் அப்பா பண்ணதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், சாரி அங்கிள், நான் அப்பாவை கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே கூட்டு வராங்க. டிம்பிள் அவன் மேலதான் தப்பு, என்ன எதுக்காக கூட்டு வந்தேன்னு கேக்குறாரு. நீங்க பேசுறது ரொம்ப லோக்கலா இருக்குப்பா, நீங்க பேசுறத வச்சே எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு ஃபீலிங்கா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. ராகுலை பொறுத்த வரைக்கும் நவீன் இந்த பிளாட்டுக்கு வரதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. இப்போ ஒரு நபரோட பிளாட்டு கிட்ட வந்துடுறது. வெளியே ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை வச்சு வெளியே இருக்க லாக் பண்ணிடுறது. இப்ப கதவை தட்டிட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறது. உள்ள இருக்கவரும் கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பாக்ஸ் இருக்கிறதுனால திறக்க முடியல. இதெல்லாம் பார்த்து ராகுலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நார்மலா பேச வர மாதிரி கதவை திறந்து இவர்கிட்ட பேசுறாரு. யாரு பிரதர் லாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியாத மாதிரி கேட்கிறாரு. யாரோ விளையாடுறதுக்காக பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி அந்த ஓனர் சொல்லிட்டாரு. இந்த பேச்சுலர் பசங்க தான் இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. பேச்சுலர் பசங்க வந்தாலே இதுதான் பிரச்சனை. நம்ம முதல்ல பேச்சுலர் பசங்க எல்லாம் இல்லாத மாதிரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நீங்க கரெக்டா சொல்றீங்க பிரதர், மீட்டிங்ல நானும் பேச போறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இவர் அந்த மாதிரி நினைக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் ராகுல் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப ராகுல் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பிளாட்டோட மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த நவீன வர வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. பேச்சுலர் பசங்கனால ஏற்கனவே தொல்லை இருக்கு, அதனால நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப பசங்களாம் ஒரு இடத்துல சோகமா உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. என்னடாச்சு, ஏன் இப்படி உட்காந்து இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எங்க நாங்க விளையாடுற இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அந்த இடத்துக்கு வருது. அந்த இடத்துல பார்த்தா லேடிஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி தாண்டி ஆட்டம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இத பாக்குற ராகுல் ரெண்டு குச்சி எடுத்து அவங்க கூட ஜாயின் ஆயிடுறாரு. அங்க இருக்க லேடிஸ் கூட எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்பதான் இவரோட ஒய்ஃப் மாதிரி இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஒய்ஃபும் பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. இப்ப ஆடி முடிச்சவரு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபை இதை வச்சு பயங்கரமா திட்டுறாங்க. ஏ தாண்டி ஆட்டம் ஆடினதுக்கெல்லாம் திட்டுவியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது மட்டும் கிடையாது, பார்ல நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கண்ட மினிக்கு இவரை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் திட்டினவங்க இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் அது ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போதும் ஐ லவ் யூன்னு சொல்றேன், நீங்க அது கூட சொல்றது இல்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விக்ரமையும் ஏமாவையும் காட்டுறாங்க. இப்ப விக்ரம்
அவங்களுக்காக ஐஸ் எல்லாம் வாங்கி தராரு. எதுக்காக நம்ம அந்த மாதிரி தெரப்பிக்கெல்லாம் போனோம்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம 2 பேர் பேசியே சால்வ் பண்ணிக்கலாம். உனக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஏமாவும் இவங்களோட பிரச்சனையை சொல்றாங்க. உங்க அம்மா தான் பிரச்சனை. உங்க அம்மா நம்ம குழந்தைய பயங்கரமா கெடுக்குறாங்க. இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க. இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் பிரச்சனை இவ்வளவு தானே, சரி நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்னோட பிரச்சனையை சொல்றேன். எனக்கும் என்னோட அம்மா கிட்ட தான் பிரச்சனை. தேவையில்லாம நம்ம பொண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முதல்ல நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? என் அம்மாவை அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நீ என்னோட அம்மாவை பத்தி பேசும்போது நான் கம்மன் தானே இருந்தேன். நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கேட்காம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பேசி சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. மீட்டிங் போயிட்டு வந்ததுல இருந்து ரவியும் பொண்ணும் பேசாம இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ரவியோட ஒய்ஃபும் கவனிக்கிறாங்க. அவங்க பேரு கங்கா அப்படின்றது. என்ன அப்பவும் பொண்ணும் பேசாம இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டிம்பிள் என்ன சொல்றானா, ஸ்கூல்னு கூட பார்க்காம இவர் யாரோடமா பேசிட்டு இருக்காருமா, எல்லாரும் முன்னாடியும் எனக்கு தான் அசிங்கமா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவரும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா பொண்ணு கேட்காம எந்திரிச்சு போயிடுறா. பொண்ணு அப்படி போனது இவருக்கு கஷ்டமா இருக்கு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சரி விடுங்க அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இவரை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இவரை சரக்கடிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப இவங்களே சரக்கடிங்க கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவருக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காங்க. ரவி என்ன சொல்றாருன்னா, நம்ம பொண்ணு சொல்றது சரிதான், நான் கொஞ்சம் லோக்கலா பேசாம இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா, கேட்டட் கம்யூனிட்டிக்கு போயிடலாம் சொல்றேன். அங்க எல்லாருமே நார்மலா பேசுவாங்க, நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ அக்கறையா சரக்க ஊத்தி கொடுக்கும் போதே ஏதாவது பிளான் இருக்கும்னு நினைச்சேன். இதுதான் உன்னோட பிளானா? அதெல்லாம் தேவையில்லை, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கோவப்பட்ட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்ப சரக்கும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சரக்கை எடுத்துட்டு போறாங்க. இங்கதான் 4th எபிசோட் முடியுது. ரவி எப்பவுமே ஒரு கடையில பால்லாம் சப்ளை பண்ணுவாரு. இப்ப பாலை தரதுக்காக அந்த கடைக்கு வந்திருக்காரு. அந்த கடையில பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நடக்குது. அங்கதான் டிம்பிள் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவரும் எதர்ச்சியா பார்க்கும்போது டிம்பிள் இருக்கிறத கவனிக்கிறாரு. அங்க இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, டிம்பிள் மேல கேக் எல்லாம் பூசி விடுறான். அதே மாதிரி சேர்ந்த மாதிரி போட்டோ எல்லாம் எடுக்கிறான். இத பாக்குற இவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப அந்த பையன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது இவரும் வழியில வச்சு லாக் பண்ணிடுறாரு. என்னன்ற மாதிரி அவன் புரியாம கேக்குறான். இவர் அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நான் தான் டிம்பிளோட அப்பா, நான் அடிச்சதை பத்தி டிம்பிள் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே அவனும் கிளம்புறான். இப்ப மாதிரியும் பொண்ணுக்கு சாப்பாடு எல்லாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்து ராகுல் உட்கார்றாரு. உட்கார்ந்தவரு வயிறை தடவிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக அந்த மாதிரி வயிறை தடவிட்டு இருக்க, பார்க்கவே நல்லா இல்ல, வெயிட் எவ்வளவு போட்ட பாரு, முதல்ல வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது நான் வெயிட்ட போட்டனா, அப்படி ஒண்ணும் பெருசா போடலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு நவீன் கிட்ட இருந்து கால் வருது. நவீன் கீழே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கீழே போறாங்க. இவரை நவீனை பார்க்கணுன்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்க நவீனை கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் டாக்டர்ல சார், அதனால தான் ஃபிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி லட்சுமி சொல்றாங்க. நான் கூட தான் ஃபிட்டா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நீங்க ஃபிட்டா, ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பண்றேன் அப்படின்ற மாதிரி லட்சுமி இருக்காங்கல்ல, ஒரு காயினை கீழே வச்சிடுறாங்க. கழுத்து ஆட்டாமையே கீழே இருக்க காயினை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கண்ணு மூலியமா பார்த்துட்டு இருக்காரு. இவர் தொப்பம் மறைக்கிறதுனால இவரால கண்டுபிடிக்க முடியல. என்ன சார் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு ஃபார்மை தந்தாங்க பாத்தீங்களா, ஏமா மட்டும் தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. விக்ரம் அந்த ஃபார்மையே நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அதுல இருக்கிறத பத்தி நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி கேக்குறாங்க. இவரும் இவரோட பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, ஏமாக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இவரை தான் திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. லேடிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப ராகுலும் ரவிக்கு கால் பண்ணி பேசுறாரு. பிரதர் தொப்பை ரொம்ப போட்டுட்டேன், நான் அந்த தொப்பையை குறைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச ஜிம் மாஸ்டர் கிட்ட கூட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. யோ உனக்கு தொப்பதான் அழகு, அதை ஏன் குறைக்க போற அப்படின்ற மாதிரி ரவி கேக்குறாரு. இல்ல பிரதர் ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால கண்டிப்பா குறைச்சுதான் ஆகணும், நான் வார்ம் அப் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்கேன், கூட்டு போக வாங்கன்னு சொல்றாரு. ரவியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுல வச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எக்ஸசைஸ் பண்றதை பார்த்து லட்சுமி ஆச்சரியப்படுறாங்க. தொப்பை போட்டுக்குன்னு கிண்டல் பண்ணல, கொஞ்ச நாள்ல ஃபிட் ஆயிடுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சீக்கிரமா போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டாரு. அவங்களும் எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க. இவர் தம்பிள்ஸை தூக்கிட்டு இருக்கும் போதே கையை லாக் ஆயிருது. இங்க வான்ற மாதிரி லட்சுமியை கூப்பிடுறாரு. லட்சுமி இருக்காங்கல்ல, அந்த கையை நார்மலாக ட்ரை பண்றாங்க. பார்த்தா கையை நார்மலாக மாட்டேங்குது. இந்த சமயம் தான் ரவியும் கீழ இருந்து கூப்பிடுறாரு. கூட வந்ததுனால லட்சுமி தான் ஒய்ஃப் நினைச்சுக்கிறாரு. மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ரவி அது என்னோட ஒய்ஃப்லாம் கிடையாது, என் வீட்டு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி இவர் தான் புரிய வைக்கிறாரு. என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன சொல்லிட்டாரு. உங்களை யாராவது பிடிக்கணுமே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரவி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப லட்சுமி இருக்காங்கல்ல, எனக்கு பைக் ஓட்ட தெரியும், நான் வேணா பைக் ஓட்டுவான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப லட்சுமி பைக் ஓட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பின்னாடி உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. லட்சுமி இருக்காங்கல்ல, மாதிரியோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இங்க எதுக்காக கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு.
சார் ஒய்ஃப் வேலை பார்க்கறதுனால ஆஃபர்லாம் தருவாங்க அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராகுலும் வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, உள்ள வான்ற மாதிரி ரவி வேகமா உள்ள கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்கவங்களும் நவீன் டாக்டரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டாக்டர் வேணாம், வேற ஏதாவது டாக்டரை சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல அவர் தான் பாப்பாருன்னு அங்க இருக்க லேடி சொல்றாங்க. என்ன டாக்டரா இருந்தா என்னன்ற மாதிரி ரவி வேகமா கூட்டு வந்துடுறாரு. இவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நவீன் யாரு கூடயோ பேசி சிரிச்சிட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. யார் கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் ஒட்டி கேட்கிற மாதிரி காதை வைக்கிறாரு. அப்படி காதை வச்சிட்டு இருக்கும் போது கதவை திறந்து இவர் வேகமா உள்ள வந்துடுறாரு. பார்த்தா ஒரு லேடி டாக்டர் கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அது இவரோட ஒய்ஃப்லாம் கிடையாது, வேற யாரோ. இப்ப நவீன் இருக்காரு பாத்தீங்களா, இவதான் என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாரு. ஆல்ரெடி இவனுக்கு ஃபியான்சி இருக்கான்ற மாதிரி இவர் நிம்மதியாகிறாரு. ஆட்டோமேட்டிக்கா இப்ப கை வலியை இவர் மறந்துடுறாரு. எதுக்காக வந்தீங்கன்னு கேட்கும் போது வந்த வழியே சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த வழியா கரெக்டா மாதிரி வராங்க. லக்ஷ்மி மூலியமா கையில சுளுக்கு ஏற்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. உடனே ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. இப்ப வலி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நவீன் கூட கொஞ்ச நேரம் நார்மலா பேசிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. வெயிட் போட்டீங்கன்னு நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனுக்காக காசுலாம் வாங்கினாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கு. இவரும் ஜாலியா டான்ஸ்லாம் ஆடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல மேனேஜர் கிட்ட பிளாட் ஓகே ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு அந்த நவீன் வரதுல பெருசா விருப்பம் இல்ல போல மேடம், முதல்ல நீங்க ரெண்டு பேர் கலந்து பேசுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்களே பாருங்கன்ற மாதிரி சிசிடிவி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா ராகுல் ஒருத்தர் கதவு திறக்க முடியாத மாதிரி பண்ணாரு பாத்தீங்களா, அந்த வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்காரு. பேச்சுலர் பசங்க வேணான்னு எல்லாருமே சொல்லணுன்றதுக்காக தான் உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிருக்காரு. அதனால தான் சொல்றேன், நவீன் வரதுல உங்க ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்ல, என்ன எதுன்றத அவர்கிட்டயே பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஹஸ்பண்டை இவங்களும் கோவமா பாக்குறாங்க. இங்கதான் 5th எபிசோட் முடியுது. இவங்க ஒரு ஆட் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த ஆடுல பொண்ணுங்களை ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அதனால அந்த ஆடியை பேன் பண்ணிடுறாங்க. இத பத்தி எல்லாம் சாண்டி அப்படின்ற ஒரு ஆங்கர் தான் நியூஸ் மீடியால பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த ஆட் எடுத்தவங்க மேல கேஸும் ஃபைல் பண்ணிடுவாங்க. இதனால இந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, விக்ரம்க்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த கேஸ் சீக்கிரமே முடிஞ்சாகணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நம்ம லீகல் டீம் பாத்துப்பாங்கல்ல சார், எதுக்காக இதுக்கு போய் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கேஸை கொடுத்ததே உன்னோட ஒய்ஃப் தான், அதனால தான் உன் ஒய்ஃப் கிட்ட பேசி முதல்ல வாபஸ் வாங்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியூஸ் மூலியமா ராகுலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த சாண்டின்ற நபர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப விவாதம் மாதிரி பண்றாரு. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. கருத்தை சொல்றேன்னு சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரி இப்ப ஆடியன்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டாரு. அந்த ஆடியன்ஸ்காக நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி ராகுல் பேசுறாரு. இஷ்டத்துக்கு அந்த சாண்டியை போட்டு திட்டிட்டு இருக்காரு. டே சீக்கிரமா காலை கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா ஆட்கள் காலை கட் பண்ண மாட்டாங்க. அதனால ராகுல் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப பாக்குற எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நவீன் வரதுல ராகுலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அதனால ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, மேனேஜர் கிட்ட இன்னைக்கு பேசிடுறேன், நவீன் சீக்கிரமா வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நவீன் வேற பிளாட்டே பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, நவீனையும் என்னையும் சேர்த்து வச்சு நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறதுக்கு பாக்குறாரு. சும்மா பொய் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. எல்லாத்துக்கும் பேசுற நீங்க பேசாம இருக்கிறதுலயே நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கோவமா ஒய்ஃபை இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, வேலையாள் கூட பேசிட்டு இருக்காரு. அப்பதான் டிம்பிள் கோவமா வீட்டுக்குள்ள போறாங்க. டிம்பிள் என்னாச்சுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவர் அந்த பையனை போட்டு அடிச்சாரு பாத்தீங்களா, அந்த பையன் டிம்பிள் கிட்ட சொல்லிட்டான் போல, நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் அப்படிலாம் பண்ணல அப்படின்னு இவர் சமாளிக்க பாக்குறாரு. சும்மா போய் சொல்லாதீங்கப்பா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன ஆனாலும் மாற மாட்டாருமா, இப்படியே தான் இருப்பாரு, இவரால எனக்கு தான் ஸ்கூல்ல தலைய காட்ட முடியல அப்படின்ற மாதிரி பொண்ணு கோவமா போறா. இப்ப என்ன பண்ணி வச்சீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இவரை பார்த்து கேக்குறாங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, என் வேலையே போயிடும், அதனால முதல்ல கேஸ வாபஸ் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பெண்கள் அமைப்பு தான் என்கிட்ட இந்த கேஸ போட சொல்லி சொன்னாங்க, அதனால தான் போட்டேன். அதே மாதிரி நீ பண்ணதும் தப்பு, அதனால இந்த கேஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஒன்ன மாதிரி ஃபெமினிசம் பேசுற பொண்ணுங்களால தான் பெரிய பிரச்சனையே, உன் வீட்டுக்கு வர வேலைக்காரிக்கு உடம்பு முடியலனா கூட வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவ, ஆனா எங்கேயோ இருக்க பொண்ணுக்காக பேசுவ, அதானே உங்க ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. பதிலுக்கு இவங்களும் கோவப்பட்டு திட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கர ஆர்கியூமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. டிம்பிள் கோவப்பட்டதுனால ரவி கிளம்பி போயிருப்பாரு. அப்பா இன்னும் வரல பாரு, கால் பண்ணு அப்படின்ற மாதிரி டிம்பிள் கிட்ட சொல்றாங்க. அவர் வராம இருக்கிறதே நல்லதுதான் அப்படின்ற மாதிரி டிம்பிள் சொல்றா. இதனால கோவப்பட்ட அம்மா இருக்காங்கல்ல, கண்ணத்திலேயே ஒரு அறை வெட்டுறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா அடிச்சிட்டாங்கல்ல, அதனால அந்த பொண்ணு போய் அழுவுறா. இவங்களுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. பொண்ணு இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க.
இப்பதான் அப்பாவை பத்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. டிம்பிள் பிறக்கும் போது பிரெக்னன்சில ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் உருவாயிருக்கும். அதனால ரவி இருக்காரு பாத்தீங்களா, நிறைய கோயில் நிறைய விரதம்லாம் இருந்திருப்பாரு. அதெல்லாம் இவங்க சொல்றாங்க. கேக்குற பொண்ணுக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நான் அப்பாக்கு கால் பண்றேமா அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கால் பண்றதுக்கு போறா. இவங்க 3 பேருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, அதனால இவங்க 3 பேருமே மீட் பண்ணி இவங்களோட பிரச்சனை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 3 பேருமே கொஞ்சம் தம்மெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, ஆபீஸ் நிலைமை என்னன்றதை தெரிஞ்சுக்கணும், நான் ஆபீஸ்க்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. இவர் கால் பண்றதை அங்க இருக்க தேவி தான் எடுக்கிறாங்க. நான் அந்த பாஸுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை பார்த்திருக்கேன் சார், அதெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி பாஸ் எங்கன்னு கேக்குறாரு. டைகர்ஸ் டே ஈவென்ட்ல பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருன்னு தேவி சொல்றாங்க. அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணதே இவரா தான் இருப்பாரு. நான் தான் அந்த ஈவெண்ட்டை கஷ்டப்பட்டு பிளானே பண்ணேன், என்கிட்ட சொல்லாம எப்படி அவர் கிளம்புவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இத பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாரு. விடக்கூடாது, நம்ம எல்லாருமே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. வாட்ச்மேனோ விட முடியாதுன்னு கேட்லயே நிறுத்துறாரு. வாட்ச்மேன் அடிச்சு போட்டு இவங்க 3 பேருமே உள்ள நுழையறாங்க. இப்ப பாஸ் தேடி பாக்குறாரு. அப்பதான் பாஸ் அந்த இடத்துல இல்ல, கிளம்பிட்டாருன்னு தெரிய வருது. அதே மாதிரி தேவியும் தேவியோட பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க இன்னைக்கு ஒரு முடிவை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூட்டு போறாரு. இந்த பிரிண்டர் வேற இவரை கோவப்பத்தோம்ல, அதை முறைச்சு பாக்குறாரு. அதை உடைச்சு போட்டுலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து உடைச்சு போடுறாங்க. அடுத்ததா அந்த ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப பாஸும் பேசிட்டு இருக்காரு. இந்த ஈவென்ட்டுக்காக ஆக்ட்ரஸ் அம்சா வரப்போறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவங்க 4 பேருமே இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாங்க. பாஸ நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எப்படி வந்துமா இரு சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அடிக்கிறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கோவத்தெல்லாம் அடிச்சு தணிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க. பார்ட்டிக்கு போயிட்டு சரக்கு அடிக்காம கிளம்பினா நல்லா இருக்காது இல்ல சார், அதனால தான் கொஞ்சம் சரக்கு அடிச்சு கிளம்பணும், வழியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் நியூஸ்ல ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. சாண்டி இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஆளு அம்சாவோட டிரைவர் கிட்ட பேசிட்டாரு, அதை நீங்களே பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அந்த டிரைவர் என்ன சொல்றாருன்னா, அம்சா மேடத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க வர மாதிரியே தெரியல, உள்ள போய் தேடி பார்க்கும்போது அவங்க காணாம போயிருக்கிறது தெரிய வந்தது, நான் தான் தகவலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் இன்ஸ்பெக்டரா கவனிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சரி நீங்க 3 பேருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹோட்டல்ல ஒரு சிசிடிவி வீடியோ கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் அந்த வீடியோவை பாக்குறாரு. அந்த வீடியோல இவங்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த அம்சான்ற ஆக்ட்ரஸோட கையை பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற இன்ஸ்பெக்டர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவனுங்க 3 பேரை போக விடாதீங்க, உடனே அமுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க 3 பேருக்கு இதெல்லாம் தெரியல போல, கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் எல்லாருமே சுத்து போட்டுறாங்க. ஏன் போலீஸ் எல்லாம் சுத்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜீப்பை செக் பண்ணும் போது தான் அம்சா கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் இவங்க ஜீப்ல தான் இருக்குன்றது தெரிய வருது. என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க 3 பேர் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கதான் சீசன் 1 முடியுது. இந்த சீரிஸோட சீசன் 2 இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அதையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.